பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பெட் அனிமல்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். எல்லாருமே பெட் அனிமல்ஸ்லாம் வளர்ப்பாங்க. அதுபோல் ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம், ஒரு பாம்பை பார்த்துட்டு அந்த பாம்பு வந்து பெட் அனிமலாக எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாராம். அந்த பாம்புக்கு தேவையானது எல்லாமே ஃபீட் பண்ணார். அந்த பாம்பு கூடயே வச்சுட்டு இருந்தார். அது வந்து வளர ஆரம்பிச்சது. டே பை டே அது வளர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஃபுட்டு சரியாக எடுக்கல. அது சாப்பிடவே இல்லை, பட்டினி கிடக்குது. ஆனால் இவரே சுற்றி சுற்றி வருது. இவருக்கு என்னன்னு தெரியல. சரி, ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டோமே, இதை எப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். டாக்டர்ஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த பாம்பு வந்து உங்களே சுற்றி சுற்றி வருதான்னு கேட்டாங்க. ஆமாம், என்னையும் சுற்றி சுற்றி வருது. ஆனால் சாப்பிட்டுச்சான்னு கேட்டாங்க. இல்லை, சாப்பிடல. இல்லை சார், இந்த பாம்பு வந்து நீங்கள் எவ்வளோ அளவு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அளவு பார்க்கறதுக்காக உங்களை சுற்றி சுற்றி வந்துச்சு. அதனாலேயே இத்தனை நாளாக உங்களை சாப்பிட்றதுக்காகவே அது இத்தனை நாளாக அது வந்து ஃபுட் எடுக்காமல் அது வயிற்றை வந்து காய போட்டு இருந்துச்சு. உங்களை சாப்பிட்றது தான் அதோட பிளான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாராம். இது கேட்டு அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சான். சரி, இதுக்கு மேலே இதை வச்சுட்டு இருந்தால் நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் காட்டில் விட்டு வந்தாராம். அப்படிதாங்க நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எல்லாருமே ரொம்ப நம்புவோம். மனுஷங்களை ரொம்ப நம்பி இவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு ரொம்ப பக்கபலம், அடுத்த நம்ம லெவலுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கலாம். ஆனால் நம்மளை அவங்க வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல நம்மளை கீழே தள்ளலான்றதுக்காகவே நம்ம கூடவே பயணிச்சுட்டு இருப்பாங்க. வசனம் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம், நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இனி வர நாட்களில் மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ஏன்னா மனுஷனை உண்டாக்கினது கர்த்தர் தான். ஸோ கர்த்தரை மாத்திரம் நம்பிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நிறைவாக செஞ்சு கொடுப்பாரு. மனுஷனை நம்பாதீங்க. God bless you all.